வணக்கம். ரியல் எஸ்டேட் யோகா யாருக்கு இருக்கு? அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு. பொதுவா நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா, அது இன்னைக்கு யாரா இருந்தாலும் கட்டாயமா ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ள போயிட்டாவது வெளியில வந்துடுறாங்க. அல்லது அவங்க நேரம் நல்லா இருந்தா உள்ள போய் நெறைய சம்பாதிக்கிறாங்க. உதாரணத்துக்கு டீ கடையில உட்கார்ந்து கூட சும்மா சாதாரணமா பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு இடத்த பத்தி பேசும்போது, அந்த இடத்த போய் பார்த்து, அதை வித்து இன்னைக்கு பெரிய லெவல்ல மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய மீடியேட்டர்களும் இருக்காங்க. அவங்க மீடியேட்டர் ஆஃபீஸே வச்சு நெறைய டெவலப் பண்ணி, அதில லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. 2 விதமா இருக்காங்க பொதுவா, அந்த ஃபீல்ட பொறுத்தளவு. அப்ப யாருக்கு யோகத்த குடுக்குது, யாருக்கு யோகத்த குடுக்கல அப்படிங்கிறத ஒரு ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு ஜோதிடத்தில இருக்கு. பொதுவா யாருக்கெல்லாம் லக்னத்தில செவ்வா, அதே மாரி குருவுடையன் செவ்வா, இந்த மாரி யாருக்கெல்லாம் செவ்வா தொடர்பு கொள்ளுதோ, அவங்களுடைய ஜாதகத்தில எல்லாமே இடம் வாங்கி விக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அவங்க போய் ஒரு இடத்த பார்த்தாங்கன்னா, அந்த இடத்த வித்துரும். இந்த மாரியான அமைப்பு அப்படிங்கிறது லக்னத்தில செவ்வாய் இருக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம். குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இது அமையுது. இது இல்லாம குருமங்கள யோகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது நான் இப்ப சொன்னதுதான். குரு செவ்வாய் சேர்க்கை உள்ள நபர்களுக்கு அது கண்டிப்பா மேட்ச் ஆகுது. இதுல எப்படி போய் சக்சஸ் ஆகுது? எப்படி போய் அந்த இடத்துல தோல்வி ஆகுது? அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த செவ்வாய் போய் யார தொடுறாரோ, அந்த விஷயம் தான் அங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு செவ்வாய் போய் கேத தொட்டா, நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அங்க போனா அது நடக்காது. அங்க போனா அது முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, அந்த செவ்வாய் போய் கேது தொடக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு இடத்த போய் பார்க்கிறதோ, அல்லது அந்த இடத்த விலை பேசுற டைமுக்கு அவங்க போனாங்க அப்படின்னா, அந்த இடம் 100% விலை பேசி முடிக்கிறாங்க. 100% அவங்க போனாங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது சால்வ் ஆகுது. யாரு போனா சால்வ் ஆகுறதில்ல அப்படின்னா, செவ்வாயுடைய சனி சம்மந்தப்பட்டா தான் அங்க சால்வ் ஆகுறதில்ல. இதே மாரி நம்ம மெயினா புதன் எடுத்துக்கணும். புதன் ஜாதகத்துக்கு நல்ல விதமா சப்போர்ட் பண்ணா தான் நம்ம ஒருத்தர் கூட கம்யூனிகேட் பண்ற விஷயங்கள் அப்படிங்கிறது அங்க சக்சஸ் ஆகும். அதே மாரி நம்ம ஒரு டாக்குமெண்ட் விஷயமா மூவ் பண்ணாலும், அது டிலே இல்லாம முடிச்சு குடுக்கறதுக்கு அங்க புதன் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ நம்ம ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்களுக்கு மெயினா உங்களுடைய ஜாதகத்துல புதன், அதே மாரி கேது இந்த 3னுடைய அமைப்பு அப்படிங்கிறது அங்க நிச்சயமா சம்மந்தப்படணும். இது ரிலேட்டடா சம்மந்தம் இல்ல அப்படின்னா, அங்க பெருசா நம்மளுக்கு சக்சஸ் பண்ண முடியாது. இதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கோச்சார கேது அப்படிங்கிறது இப்ப சிம்ம ராசியில இருக்கு. அப்ப யாருடைய ஜாதகத்துல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, சிம்ம ராசியில செவ்வா, அதே மாரி மேச ராசியில செவ்வா, அதே மாரி தனுசு ராசியில செவ்வாய் யாருக்கெல்லாம் இருக்குதோ, இவங்க எல்லாமே இடத்துக்காக மூவ் பண்றாங்க அப்படின்னா, அந்த இடம் கோர்ட்ல இருந்தா சக்சஸ் ஆயிரும். அந்த இடம் விக்காம இருந்துச்சுன்னா, இந்த டைம்ல வித்துரும். அப்படின்னு நெறைய விஷயங்கள் நம்ம இந்த ரியல் எஸ்டேட்ட பத்தி, இந்த இடத்த பத்தி நம்ம சொல்லிட்டு போலாம். அப்ப அடுத்த பதிவுல இதே மாரி ஒரு விஷயத்த நம்ம புதுவிதமா பார்ப்போம்.